ஹே ஆமி குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அவனும் உங்களை ஊருக்கு அனுப்பத்துக்கு எல்லா ஏற்பாடையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டு விட்டேன்னு சொன்னதும் உடனே அங்கே வரான். எதுவும் நடக்காத மாதிரி அவனும் அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துட்டு என்ன கூப்பிட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் அடுத்த நிமிஷம் அப்படியே உருண்டு வந்து அவன் மடியில் அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. நல்ல முடிவு அப்படின்ட்டு உங்கள் தலையை கோதி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சொல்கிறான். எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவன் மூஞ்சி அப்படியே நீங்கள் ஒத்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே அட பாவி, இவ்வளோ நாள் எப்படிலாம் இருந்தோம், போகிறேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையோ, அசால்ட்டாக போயிட்டு வான்னு சொல்கிறானே அடிக்கிற மாதிரி. நான் போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் நானும் போயிட்டு வான்னு சொன்னேன். எல்லாம் தயார், நல்லபடியாக போயிட்டு வா. திரும்பி வரணுமா? போனால் திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க. சந்தோஷம், நல்ல முடிவு. திருப்பி வரவே வராத. நீ அங்கே இருக்க தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்படி என் வாழ்க்கையில் திரும்ப வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நானும் நிம்மதியாக என்னோடய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அட பாவி அப்படிங்கிற பார்த்துட்டு சரி கடைசியாக ஒன்று கேட்குறேன். கேளு, உனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அப்படின்ட்டு நீங்கள் நான் உங்கள் மேலே வச்சிருந்த காதல் ஜெயிச்சதா இல்லை தோற்று போச்சா, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டே தெரியலையே அப்படிங்கிறான். உங்களுக்கும் அழுகியா தாங்கலை, ஒட்டி வர கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு எழுந்து உட்காந்து இப்படி சொன்னால் எப்படி அரிசி ஒழுங்காக சொல்லுங்கள். என் காதல் கொஞ்சம் கூட உங்களை அசைக்கவே இல்லை. என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லையா? என் காதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? எங்களை என்னை விரும்புனீங்க தானே? உண்மையை சொல்லுங்கள் அரிசி. அதான் தெரியலன்னு சொல்கிறேனே. எப்படி சொன்னால் எப்படி? நிஜமா உண்மையை சொல்லுங்கள் அரிசி. என்னால் இந்த காதல் தோல்வி வலி தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா? என்னால் முடியல. உங்களுக்கு காதலே வராது, அரக்கண் தெரிஞ்சு உங்களை காதலிச்சிருக்கேன். என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் போர்க்களத்தில் எத்தனை பேர் என்னால் தைரியமான என்னால் உங்களோட காதல் கிடைக்கலங்கும் போது அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு முகத்தை மூடி அப்படின்னு நீங்கள் அழுக. அதை பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எதுவுமே வாயை திறக்கலை, கல் மாதிரி தான் நிற்கிறான். இருந்தாலும் மனசுக்குள்ளே இல்லடி நீ அழுகணும், என்கிட்ட மண்டிக்கிட்டு அழுகணும் அப்படிலாம் நினச்சிருந்தான். ஆனால் அப்போ தான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படணும்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ நீ அழுகுறது எனக்கும் வலிக்குதுடி, என்னால் உன்னை இப்படி பார்க்கவே முடியல அப்படின்ட்டு எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன் ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ணுறீங்க? என்னால் முடியல. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இப்படி ஒரு கல்லஞ்சக்காரனை நான் எப்படி இப்படி கண்மூடித்தனமாக காதலிச்சேன்னு எனக்கு தெரியும். அங்கே காதல் பூக்காதுன்னு தெரிஞ்சும் தண்ணி ஊற்றிருக்கேனே. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி உண்டா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படிலாம் நான் நடந்துக்கிறேன்னு கேட்டிருந்தா சத்தியமாக இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ முடியல. எப்படி நான் உங்களுக்குள்ளே இவ்வளோ விழுந்தேன்னு எனக்கு தெரில. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், எனக்கு காதலே வராது, நீ தாண்டி என்கிட்ட தோற்று போய் நிற்பேன்னு சொன்னீங்க. அதுதான் இப்போயும் நடந்திருக்கு, அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அரசு, ஜெயிச்சிட்டீங்க. நான் தான் தோற்று போயிட்டேன். உங்களை காதலிக்க வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் நான் தான் தோற்று போய் நிற்கிறேன். என் மனசை மட்டும் தானே பறி கொடுத்துருக்கு. ஆனால் உங்ககிட்டேருந்து எதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அப்படி அழுகுறீங்க. நீங்கள் சொன்னது சரிதான் அரசே. பெண் எப்போவும் பெண் தான்ல, அவள் தான் எப்போவும் தோற்று போகிறாள்ல. மனசை பறி கொடுத்துட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் எத்தனை பேர் வந்தாலும் போர்க்களத்தில் தைரியமாக துணிஞ்சுட்டு போர் பண்ண முடிஞ்ச என்னால் உங்களோட ஒற்று காதல் இல்லாத பார்வையை ஏற்றுக்கவே முடியல. என் மேலே உங்களுக்கு காதலே வரலங்கும் போது அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல. என்னால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு அழுகுறீங்க. நீங்கள் அழுது அப்படியே அவன் செஸ்ட்லேயே சாஞ்சிட்டு அழுக. உங்கள் டேஸ் அவன் செஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது. அவனோட டக்குன்னு உங்களை நிறுத்தி இப்போ இதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி அழுதுட்ருக்க, அதுதான் ஒன்றுத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுல. நீ ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும், அதனால் சாப்பிட்டுட்டு நீ கிளம்புறதுக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை அப்படியே தொடச்சி விடுறீங்களோ. செம்ம காண்டில் அவன் கையை அப்படியே தட்டி விட்டு அப்படின்ட்டு அவன் நெஞ்சிலே அடிக்கிறீங்க. அவனும் அப்படின்னு பார்க்க
இப்போ கூட இப்போ கூட உங்களுக்கு எனக்கு கண்ணீர் வரதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கல் மாதிரி நிற்கிறீங்கல்ல. ஒரு வார்த்தை ஆமாம் நானும் உன்னை விரும்புகிறேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. உன் காதலை நசிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு இப்படி கத்திட்டு இருக்க. அவனும் அசால்ட்டாக அவங்கள பார்த்து சாப்பாடு ஆறிட்டுருக்கு, சூடாக்கும் போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சாப்பிடு அப்படிங்கிறான். நான் என்ன பேசுகிறேன், இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறைச்சிட்டு நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்கீங்கல்ல அரசி. ஆமாம் நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஜமீன் அரக்கனாச்சே, அவன் தெளிவாக தான் இருப்பான். நான் தான் பைத்தியக்காரி அப்படின்னு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுட்டு நாடா நீங்களான்னு ஒன்றும் புரியாமல் குழம்பி தவிச்சு பைத்தியம் ஆகிட்டுருக்கு, நான் தான் பைத்தியம் அப்படின்னு அப்படியே அடிச்சுட்டு அழுகிறீங்க. மறுபடியும் என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே பார் அழுகிய நிறுத்து, சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, சாப்பிட்றேன், ஆனால் நீங்களும் என் கூடவே சேர்ந்து சாப்பிட்ணும். அவ்வளோதானே அப்படிங்கிறான். சாப்பிட்டு என் கூடவே இருக்கணும், நான் கிளம்புற வரைக்கும் என் கூட தான் நீங்கள் இருக்கணும், என்னோட கடைசி ஆசையாக கூட நினச்சிக்கோங்க அப்படிங்கிறீங்க. எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, சரி உன் கூடவே இருக்கேன், சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே பிளேட்லேயே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவனும் அப்படியே போய் அங்கே அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் நின்றுக்கிறான். அப்படியே நின்று அவன் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அப்போ பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இருந்தாங்க அப்படின்னு நீட்ட. அவனும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்க சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறீங்க. நான் ஜிமின் தான், அதே அரசன் தான், இன்னும் மாறல அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன புரியலையா, அரசனாக இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன், அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுது. ஓ சாப்பாட்டில் ஏதாவது கலந்துருப்பேன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட வேணாம் அரசே, நானே சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து அப்படியே உங்கள் வாயில் தான் வச்சுக்கிறீங்க. அவனும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போது அடுத்த வாய் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. அவனும் எதுவும் சொல்லாமல் சாப்பாடை வாங்கிக்கிறான். ஆமாம் நான் உன்னை கேட்கணும். கேளு. என்னை விட என் காதலை விட உங்களுக்கு இந்த அரச பதவி தான் ரொம்ப முக்கியமாக அரசே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு இந்த ராஜ்யம் அரசனாக இருக்கிற போது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். அது எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் இங்கே உயிர் இல்லாத பொருள்லாம் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷத்தை தந்துட போகுது, மனுஷங்க மேலே இருக்கிற அன்பை விட இதுங்க மேலே அப்படி என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் மனுஷன்தான் எப்போவுமே எதிரியாகவும் துரோகியாகவும் இருப்பான், ஆனால் இதுங்கெல்லாம் அப்படி இல்லையே, இதெல்லாம் எனக்கு தான் விசுவாசமாக இருக்கும் அப்படி நீங்கள் மறைக்க. ஹே இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நேரம், இப்போ எதுக்கு தேவையில்லாத பேசி நம்ம 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம், அதை விட்டுட்டு சாப்பாட்டை குறி அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றான். இங்கே அவனை மறைச்சிட்டேக்க என்னடி அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை அந்த திட்டு மேலே உட்காருக்க. நான் உங்களுக்கு ஊட்டுறேனே, எனக்கு ஊட்ட விடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா, சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்க இப்போ என்ன ஊட்டணும் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கடி இப்படிலாம் பண்ணுற, சரி ஊட்டுற அப்படின்னு இப்போ உங்களுக்கு சாப்பாடு எடுத்து அப்படியே ஊட்டுறான். கழுகியாக வருது. அவன் அழுதுகிட்டே சாப்பிடாதடி, உடம்புல ஒட்டாது. ஆமாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அழுகாமல் தான் இருக்கிறதாக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவனே பார்க்க. பார் நீ உனக்கு குழந்தை கிடையாது, பெரியவன், உனக்கு நல்லாவே தெரியும், ஒரு ராஜ்யத்தை ஆள்ற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது. அப்போது உனக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டுருக்க. இங்கே பார் நீயும் நானும் பிரிகிறது தான் விதி, அது மட்டும் இல்லை அதுதான் நல்லதும் கூட, உனக்கும் எனக்கும் அதுதான் சரி, இதனால தான் சொல்கிறேன். உங்கள் முடிவை மாற்றிக்கவே மாட்டிங்களா? எந்த முடிவை? நான் சொன்னதை பற்றி எத்தனை தடவை சொல்கிறது, இந்த நாட்டுக்கு விமோச்சனங்குது நான் செத்தா மட்டும்தான். இங்கே பார் நான் இப்படி தான் இருப்பேன், அரக்க குணம் என் கூடவே பிறந்தது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. கேட்டியில் நீ வந்து அதுக்காகலாம் என்னால் எதையும் மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், உன்னால் என்னோட சேர்ந்து வர முடியாது, அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நீ என்னை விட்டு போகிறதா நல்லது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது. ஏன் இப்படி பிடிவாதம், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, வாழ்கிற கொஞ்சம் காலத்தில் நிம்மதியாக. ஹே இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசாத, எரிச்சலாக வருது, இதுக்கு தான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் நினச்சா, சும்மா பேசி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்க நீ அப்படின்னு அவன் முறைச்சிட்டு பார்க்க. நீங்கள் அப்படியே பாவமாக அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சலாக வந்தாலும் அதை காட்டிக்கக்கூடாது, போகிறாளே அப்படிங்கிறனால அப்படியே அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பாரு தேவையில்லாததை பேசாதன்னு இதுக்கு தான் சொல்கிறேன், 2 பேத்துக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் வரும்,
அமைதியாக இரு முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பாடை விட்டு டக்குன்னு அவன் விரல பிடிச்சி கடிக்கிறீங்க. ஏய் அப்படின்னு கையை உருவ பார்க்குறான். நீங்கள் விடாமல் வாய்க்குள்ள வச்சுட்டு அப்படியே அதை லிக் பண்ண என்ன பண்ணுற அப்படிங்கிறான். எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறான். முடியாது எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிறீங்க. எனக்கு பாரு தேவையில்லாமல் என்ன சீண்டாத அமைதியாக இரு அதுதான் உனக்கு நல்லது. முடியாது என்னை விட்டால் எப்பவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு இன்னும் வாய்க்குள்ளே கையை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்க. அப்படியே நீங்கள் ஃபிங்கர்ஸை லிக் பண்ண அவனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் விடாமல் லிக் பண்ண உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கி செவத்தோடு சாச்சு அப்படியே அவங்க லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது. அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. உங்களுக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோதான், இதான் நம்ம 2 பேர் கடைசியாக ஒன்றா இருக்குது, இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றாவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டியர்ஸ் வேறு. அப்படியே அவங்க டியர்ஸ் அவன் கண்ணத்தையும் தொடுது. அப்படியே அவனும் அப்படியே லைட்டாக அவங்கள இப்போ தான் முழிச்சு பார்க்குறான். 2 பேர் கண்ணை முடிச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே உங்களை விட்டு நகர போக்க நீங்கள் அவனை நகர விடாமல் பிடிச்சிட்ருக்க. அப்புறம் எது கழுவுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம் இதுதானே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிற கடைசி நிமிடம். அதான் இதுக்கப்புறம் நம்மளாலும் இந்த மாதிரி இருக்கவே முடியாதுல்ல, அவ்வளோதான்ல. ஆமாம் அவ்வளோதான், இன்றைக்கி எத்தனை வாட்டி வேணுமோ இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் 2 பேரும் அதுக்கு கூட முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் அவ்வளோதானண்ணா, இது முடிஞ்சிட்டா என்னை மறந்துடுவீங்களா அப்படிங்கிறீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, இதுதான் எனக்கு கட்டுப்பாகுது, இதனால தான் நான் வராமல் இருந்தேன், நீ தான் கூப்பிட்ட பேசினேன், இப்போ கடைசியாக ஒரு வாட்டின்னு சொன்னேன் சரின்னு கூட இருந்தால் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற பற்றியா. இங்கே பார் இப்படியே பேசிகிட்டு இருந்தா நான் போயிடுவேன் பேர்த்துக்கோ, இப்போது நான் இருக்கவா போக்குவா அப்படிங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டுக்க. சரி இதுக்கு மேலே வேலைக்காகாது, இங்கே நின்றா எனக்கு தான் கிடைப்பாகும், நான் போகிறேன் அப்படின்னு நகர போகிறான். ஐயோ அப்படின்னு அவனை இழுத்துக்கு ஹேக் பண்ண விட்டு அப்படிங்கிறான். முடியாது, ஹே என்னை தேவையில்லாமல் பேசி இதாடி கருப்பேற்றிட்டுருக்க, நகர் நான் போகிறேன் அப்படின்ட்டு நகர போகிறான். இல்லை நான் இன்னும் எதுவும் சொல்லலை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு நாள் இதான் கடைசி, 2 பேரும் இப்போ சண்டை போட்டுக்காம ஒன்றா இருக்கலாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன் உறுதியா அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களோ கிஸ்ஸை பிரேக் பண்ணா மறுபடியும் என்னடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை அது இன்று ஒரு நாள் மட்டும் உங்களோட இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்க இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லையே அப்படிங்கிற பார்க்குறான். அதான் சொன்னேன், நீ ஒரு நாள் மட்டும் உங்களோட இருக்கும்போது இது தேவைன்னு தோணுச்சு, அதான் நீங்கள் தான் ரொம்ப மயக்க வர மாதிரி எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களே, இது கம்மி போது தான் அதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கிக்கிறான். இருந்தாலும் அவன் கண்ணு அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் எதுவும் கலந்துருப்பியோ அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அதை வாங்கி அப்படியே குடிக்க அடுத்த நிமிஷம் அவன் இப்போ உங்களை இப்போ ஒன்றா உங்கள் வாய்க்குள்ள உள்ளதை அவன் வாய்க்குள்ளதை வந்து இது ஏதோ வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி லிக் பண்ணிவிட்டு சொல்ல தெரியலையே நான் எதையும் கலக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல அவனா உங்களை அப்படியே பார்த்துட்டு நம்புகிறேன், ஆனாலும் இது சுவை வேறு மாதிரி இருக்குது, ஒரு வேளை அது வாங்கிக்கொள்ளேருந்து வந்ததுனால இருக்குமோ இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ 2 பேரும் மாறி மாறி அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி உங்களுக்கு தான் போதை பயங்கரமாக ஆகுது. அவனும் ஸ்டடியாக தான் இருக்கான், என்ன அடித்தாலும் பைபிளில் ஸ்டடியாக இருக்குது. நீங்கள் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து இப்போ பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்து அவன் ஒரு இடமா அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வர அரசே அப்படிங்கிறீங்க. அப்படின்னு பார்க்குறான். வாயெல்லாம் வளர அப்படியே நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே அரசே அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்லு அப்படிங்கிறான். எனக்கு ஒரு தடவை கூட வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா? என்ன கேட்குற நீ? ஒரு தடவையாவது உங்கள் குழந்தைய வயிற்றில் சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? நீங்களும் இல்லாமல் குழந்தையும் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு கண்ணில் டியர்ஸ் வர அப்படியே கேட்குறீங்க. ஏற்கனவே பேசுனது மறுபடியும் ஏண்டி அதே பேசுகிறக்கிற மாதிரி அவன் கடுப்பில் அவங்கள பார்க்க நீங்களோ அரசு ஒரு தடவை கூட என்னை நீங்கள் காதலிக்கவே இல்லையா? என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லையா? ப்ளீஸ் ஒரு தடவையாவது உண்மையை சொல்லுங்க அரசே அப்படின்னு கொளறி வாய் அப்படியே பேசுகிறீங்க. அவனுக்கோ உங்களை பார்க்க பாவமாக இருக்குது.
என்னடையோ உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு அவன் பண்ணுற வேலையிலேருந்துலாம் பேக் அடிக்கல. அப்படியே தான் ஃபோர்ஸாக பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்து அப்படியே கேட்க, நீங்களோ ஒரு ஒரு தடவை நான் உங்களுக்கு யார் அதை மட்டும் சொல்லுங்கள் அரசி, போதும். உங்கள் வாழ்க்கையில் நான் யார், உங்களுக்கு நான் என்னவா இருக்கேன், என் மேலே ஒரு தடவை கூட உங்களுக்கு காதலே வரலையா, என்னை என்னை பாருங்க ஜிமன் அப்படின்னு மூஞ்ச இப்போ அவங்கள பார்க்க வைக்கிறீங்க. அவனும் அப்படியே அவங்களே பார்க்க, நீங்கள் சொல்லுங்கள் ஜிமன், நான் யார் ஜிமன், என் மேலே காதலே இல்லையா, ஒரு தடவை கூட வரலையா, சொல்லுங்கள் ஜிமன் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே கேட்க, அவனும் ஹே இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் உங்களை அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே, ஏண்டி உனக்கு இன்னுமா தெரியல, உன் கேள்விக்கான பதில் என் கண்ணில் இருக்குது, என் கண்ணை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோடி, உன் கண்ணில் எப்படி காதல் தெரியுதோ அதே மாதிரி நீ கேட்ட கேள்விக்கான பதில் என் கண்ணிலே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே அவன் கண்ணை பார்க்க ஒன்று உங்களே தான் பார்க்குறான். 2 பேர் கண்ணும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கும் இவ்வளோ நாள் அவன் கண்ணில் தெரியாத உங்களுக்கான காதல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அவனே பார்த்துட்ருக்க, அப்போது அப்படியே அவன் உங்கள் மேக்கவுட் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ நீங்கள் டக்குன்னு அவனை நகருங்க அப்படின்னு விளக்க பார்க்குறீங்க. ஏன் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது இதானே, என்னோட குழந்தைய நீ சுமக்கணும் அதுதானே ஆசைப்பட்டேன், அதுக்கான முயற்சி தான் இது. கண்டிப்பாக நீ அதுக்கு தகுதியானவ தான், உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கூட பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை நகர்த்த முடியாமல் உங்களுக்கோ அவன்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தது தானே உங்களுக்கான காதல், அது கிடச்சிருச்சு. நீங்கள் பிளான் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. இப்போ உங்களால் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல, சட்டுன்னு அவன்கிட்ட இருந்து நகரவும் முடியல. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே அவங்க மேலே விழுந்து கிஸ் பண்ணி அப்படியே அவங்க மேலேயே படுத்துக்கிறான். உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஐயோ அப்படின்னு. சரி இப்போது விலகுங்க, என்னை விடுங்க அப்படின்னு நகர போகிறீங்க. ஏய் எங்கே போகிற, இங்கேயே படுத்து ஓய்விடு அப்படின்னு உங்களை இறுக்கி பிடிச்சிக்க. இல்லை நான் ரொம்ப தூரம் போகணும், பிரயாணத்துக்கு நேரம் ஆச்சு, தெலங்கானா போகணும் அப்படின்ட்டு நகர்த்திட்டு எந்திரிக்க போக, வேணாம் இனி நீ எங்கேயும் போக வேணாம், என் கூடயே இரு, நாம் 2 பேரும் இனிமேல் ஒன்றாவே இருக்கலாம், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, எவனாலையும் இந்த சிம்மினை தாண்டி ஒன்று தொடவும் முடியாது, நீ என் கூடவே இரு அப்படிங்கிறா. மறுபடியும் அது எப்படி, இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேணாம். நான் சொன்னால் அதான் இறுதி, உனக்கு நல்லா தெரியும்ல, என்னை விட்டு இனிமேல் நீயே போகணும்னு நினச்சாலும் முடியாது, நீ என்னோட தான் இருக்கணும், நீ பேசாமல் படுத்து தூங்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இல்லை அது என்னால் உனக்கு குழந்தை வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. அந்த சாவிங்க யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு, என்ன சாகடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, நீ ஒன்றும் பயந்துட்டுருக்காத, எதுவும் ஆகாது, நிம்மதியாக தூங்கு அப்படின்னு அவங்களுக்கு தட்டி கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பிரம்மச்சரியம் எப்போ போகுதோ அப்போ அவனுக்கு சாவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் பிளான் பண்ணி இத்தனையும் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை குழந்தை உண்டானோ இவன் செத்துருவானோ, இல்லை என் ஜமீனுக்கு அப்புறம் ஒரு முடிவு வரக்கூடாது, மனசு கடந்து தவிக்குது. ஆனாலும் அவனை விட்டு விலகவும் முடியல. அப்படியே அவன் கைக்குள்ளே தூங்குறீங்க. அவனும் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு படுத்துருக்க. அரசே அரசே அப்படின்னு வெளியிலேருந்து சவுண்டு. ஜிமினோ உங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்க, யாராது அப்படின்ட்டு அப்படியே மெல்லியில் டப்புன்னு கதை தந்து வந்துவேன். ஹே எது கத்திக்கிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறான். அரசே ஆபத்து. என்ன, நம்ம நாட்டை சுற்றி வளைச்சிட்டாங்க, எதிரி நாட்டுப்படை 4 நாடு ஒன்றா வந்து நிற்கிது போருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு மக்களே நமக்கு எதிராக, அதாவது உங்களுக்கு எதிராக போர் பண்ண தயாராக இருக்காங்க அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படின்ட்டு இருக்க, நம்ம நாட்டுக்குள்ளே எல்லோரும் பூந்துட்டாங்க அரசே அப்படிங்கிறான். அவன் பதட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கான். ஜெமினோடே கூலா, அது எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே அவங்களால வர முடியும் இவ்வளோ சுலபமாக, நம்ம நாட்டோட வரைபடம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அதுதான் தெரியல அரசே, எப்படியோ நம்ம நாட்டோட வரைபடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுதான் இப்படி ஃபுல்லாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்க. இங்கே நீங்களோ அப்போ தான் எழுந்து உட்காரிங்க. ஆக்சுவலி இதை பண்ணதே நீங்கள் தான் யாருக்கும் தெரியாமல் தூது அனுப்பியிருப்பீங்க வரைபடத்தை. இப்போ உங்களோட நினப்பெல்லாம் நீ திருந்தணும், திருந்தி நம்ம சந்தோஷமாக வாழணும், இதுக்கு மேலே என்னாலும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நீங்கள் குளிக்கிறதுக்குள்ளே புந்துடுறீங்க. அவனோ இதை யார் பண்ணியிருப்பா
யாருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னுட்டு சரி நீ போன பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு இப்போ உள்ளே வந்து அவன் எதையோ தேடிட்டுருக்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்த நீங்களோ அப்படியே வந்து சுமின் பின்னாடி நின்று அவன் தோளில் கை வைக்க அப்படின்னு திரும்பி பார்க்குறான். என்ன போய் தூங்கு போ எழுந்து வந்த அப்படிங்கிறான். இல்லை எதையோ ரொம்ப பரபரப்பாக தேடிட்டுருக்கீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, எதிரி நாட்டுப்படை கூட கொஞ்சம் சின்ன விளையாட்டு நம்மக்கிட்டே விளையாட வந்திருக்காங்க. நான் யாருன்னு தெரில, அதான் இந்த ஜிமின் இவ்வளோ பெரிய அரக்கன்னு காமிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் நினச்சிட்டு இருக்காது, அங்கே விளையாண்டுட்டு வந்து உன் கூட விளையாடுறேன். ஓ நீ போய் விட்ட தூக்கத்தை தொடங்கு, போய் படுத்து தூங்கு அப்படிங்கிற அசால்ட்டாக அவங்க கண்ணத்தை தட்டி சொல்லிவிட்டு அவன் நகர போக நீங்கள் அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் உங்கள் கூட வரேனே அப்படிங்கிறீங்க. ஹே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த பொம்பளைங்க பின்னாடி ஒளிஞ்சு நின்று போர் பண்ணுற ஜிமின் நான் நினச்சேன். ஜிமினை உனக்கு தெரியாதா? நான் எப்படியாப்பட்ட அரக்கன்னு என்கிட்ட யாராலையும் தப்பிக்கவே முடியாது. என்னையே எதிர்த்து ஒருத்தன் வந்திருக்கானா அவன் உயிரோடலாம் திரும்ப மாட்டான். நீ அவனை நினச்சி தான் வருத்தப்படணும், என்ன நினச்சில்ல. என்ன நீ ரொம்ப குறைவாக இட போட்டுட்டு போல, இன்னொன்று என்ன சரியாக புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது இல்லை, இங்கே பார், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ நிம்மதியாக இங்கே படுத்து தூங்கினா போதும். இப்போ என்ன பண்ணுற, நீ போய் படுத்துட்டு நமக்கு வரப்போகிற குழந்த என்ன மாதிரி இருக்குமா இல்லை ஒன்ன மாதிரி வேணுமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு முடிவெடு. நான் அதுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட விளையாண்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அவன் அப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே இப்போ அந்த அரண்மனையை சுற்றி வளைச்சி அப்படியே குதிரையில் எல்லாம் வந்து நிற்க சவுண்டு கேட்குது. அரசே வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு அதெல்லாம் கேட்க டக்குன்னு உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அமைதியார், இப்போ நான் உன்னை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே விட்டுட்டு வந்துடுவேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ அமைதியாக அங்கேயே இருக்கணும், நான் திரும்பி வர வரைக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க அவன் கால் லைட்டாக பின்னுது, தடுமாறுறான். நீங்கள் அரசே அப்படிங்கிறீங்க. ஹே என்ன பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் நிதானமாக இல்லை, போதையில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் போதை தெரியல, அதனால் அவசரப்படாதீங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிறீங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத, நீ வேணாம், நானே பார்த்துக்குவேன். இவன் என் மேலே நம்பிக்கையிலே இல்லை உனக்கு, எனக்கு போதையெல்லாம் ஓ மேலே தான், அது இன்னும் குறையில போல, அதுதான். மற்றபடி எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என்னால் என்னை மட்டும் இல்லை உன்னையும் பார்த்துக்க முடியும், பயப்படாத, நான் திரும்பி கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு அப்படியே அங்கே ஸ்விம்மிங் பூல் மேலே செட் பண்ணி வச்சுருப்பான்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறான். என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்க. அங்கே பில்லர்ஸ் மாதிரி இருக்குது சுற்றி, அதில் ஒரு பில்லர் அப்படியே திருக அது ஒரு ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அது கீழே வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம் தான். ஸோ அதுக்குள்ளே அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த அரண்மனையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஒரு வழி வச்சுருக்கானே, நிஜமாவே இவன் சரியான ஆள் தான் அப்படின்னு. நான் வரைபடத்தில் இல்லாத ஒரு இடமா இருக்காது, இந்த இடம் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே அப்படியே வந்து உங்களை அப்படியே மெதுவாக இறக்கி அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதை திருக அது மாதிரி இன்னொரு ஓப்பன் ஆகுது இன்னொரு ரூமு. ஸோ அதுக்குள்ளே என்னடா இது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நின்று ஜிமின் 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 அப்படின்னு 3 வாட்டி சொன்னதும் இன்னொரு ரூம் ஓப்பன் ஆகுது. ரூம்குள்ளே ரூம்னு இருக்குது. அடேங்கப்பா, பழைய கில்லாடி தான் இவன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்க, இதுக்குள்ளே போ, அங்கேயே இரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே வந்து உன்னை கூப்பிட்றேன், அது வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறான். எல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, நான் தனியாக இருக்க மாட்டேன், நான் உங்களோட வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறீங்க. என்ன சொல்லிட்டு இப்போ நீ தான் போதையில் இருக்க போல இருக்கு. இல்லையே, உன் கண்ணு சரியா இல்லை, ஏதோ தப்பாக இருக்கே, நீ தான் ரொம்ப பதட்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். பதட்டமாக அவனை பார்க்க, என்ன மூஞ்சிலேயே பதட்டம் பயம்னு எல்லாம் கலந்து வந்துட்டுருக்கு. அதுதான், இங்கே பார், நீ நிதானமாக இருக்கணும், அப்போ தானே எதுவுமே பண்ண முடியும். நீ இப்படி பயந்துட்டு இதில் என் கூட வந்து போர் பண்ண போறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த ஜிமின் பொம்பளைங்க முந்தானியை பிடிச்சிட்டு அவங்கள வச்சு வெற்றி பெற ஆள்னு நினச்சிட்டியா என்ன? இங்கே பார், எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டா நானே கூப்பிட்றேன், ஆனால் எனக்கு தேவைப்படாது, உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, நான் தனியாக நின்று எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், எவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன, இப்படி பதட்டம் பயம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாரு, நான் திரும்பி வருவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இரு அப்படின்ட்டு நகர போகிறான். நீங்கள் டக்குன்னு ஓடி வந்து சிச்சமே அப்படின்னு அவனை அப்படியே ஹக் பண்ண, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே நீங்கள் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ணா. ஹே என்ன இப்படிலாம் பண்ணா, அப்புறம் எங்கேருந்து நான் போருக்கு போகிறது, இங்கே இருந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்.
நீங்கள் இப்படி என் கூடவே இருந்துருங்களேன், அது கூட சரிதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஹே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோலை மாத்திரியா? அப்படி ஒளிகிற ஆள் நான் இல்லை, செத்தாலும் வீரமாக சாவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை, ஆனாலும் மனசு என்னமோ பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. எப்போவுமே மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்காது, புத்தி சொல்கிறத கேளு, அதுதான் சரியாக சொல்லும். மனசு நம்மளை யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு சாதகமாக தான் பேசும், ஆனால் புத்தி அப்படி இல்லை, கரெக்டாக யோசிக்கும். அதனால் நீ மனசு சொல்கிறத தூக்கி போட்டுட்டு புத்தி சொல்கிறத மட்டும் யோசிச்சு பாரு, உனக்கு சரியாக இருக்கும். அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக இங்கே இரு, நான் வருவேன், வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தெரியும், நம்பிக்கை இருக்குது, உங்களை நான் நம்புகிறேன். என் மனசு சொல்கிறத நான் கேட்கல, என் மூளை சொல்கிறதே நான் கேட்கல, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் மனுஷனாக மாறி வருவீங்கன்னு நம்பிக்கையோட மிருகமாக இருக்கா ஜமீன், மனுஷனாக மாறுவீங்க நம்புகிறேன். போர்க்களத்தில் தேவையில்லாத எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள காக்க தான் அரசர், அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு இல்லை. இதை நான் இந்த நாட்டோட அரசியாவோ இல்லை என் நாட்டு இளவரசியாவோ கேட்கல, ஒரு மனுஷியா உங்கள் காதலியாக கேட்குறேன். நீ காதலியா, மனைவியா, மனுஷியா எப்படி கேட்டாலும் என்னோட பதில் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னால் இதை மட்டும் செய்யவே முடியாது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவங்க என் கூட நின்றுதா கூட அவங்களுக்காக கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன். ஆனால் என்னைக்கு என் நாட்டுப்படையை எனக்கு எதிரி கூட போய் கை கோத்து நின்னாங்களோ அதுக்கப்புறம் என்னால் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? அவங்களுக்கு என் ரூபத்தில் வந்துட்டான். இனி என்னால் எந்த உசிரையும் காப்பாற்ற முடியாது. அதனால் நீ கேட்குறது சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை, நீங்கள் எந்த நம்பிக்கையில் இப்பெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? நம்பிக்கையில் தைரியம், என் மேலே எனக்கு இருக்க தைரியம், அதை தான் கேட்குறேன். உங்களை சுற்றி 4 நாட்டோட படை, 4 ராஜாக்கள் நின்றுட்டுருக்காங்க. அதையும் தாண்டி உங்கள் சொந்த நாட்டு படையும் உங்களுக்கு எதிராக இப்போ நின்றுட்டுருக்கு. இத்தனை பேர்த்தை எதிர்த்து ஒத்த மனுஷனா உங்களால் எப்படி ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? உங்களோட இந்த அசட்டுத்தனமான நம்பிக்கையை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நிலைமையில கூட எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக அவனை பார்க்குறீங்க. உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி கிட்ட நிற்க வச்சு உங்கள் இப்போ அப்படியே டேட்டா பிடிக்க அரசே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையோ? இங்கே பார், என்ன நினச்சிட்ருக்க? இவனுங்கனால என்னை தோக்கடைச்சிட முடியும்னா? இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது ஒத்த மனுஷன் உங்களால் என்ன பண்ண முடியும்? என்னால் என்ன பண்ண முடியாது. இவனுங்களாம் எனக்கு நான் பெரிய ஆளா? இவனுங்களெல்லாம் மொத்தமாக முடிச்சிட்டா எவன் எனக்கு எதிராக நிற்க முடியும்? என்ன சொல்கிறீங்க? மொத்தமானா? ஆமாம், மொத்தமாக. எவனாவது இருந்தால் தானே என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு. எல்லோரும் மொத்தமாக போயிட்டா என்னை யார் எதிர்க்க போகிறா? இல்லை, புரியலை. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஆமாம், என்ன நினைக்கிறது சரிதான். மொத்தமாக எல்லாத்தையும் முடிக்கணுன்னா நாட்டையே எரிக்க போகிறேன், சாம்பலாக்க போகிறேன். இந்த சாம்பலில் அவனுங்களோட சாம்பல் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. எல்லாத்தையும் முடிச்சிட்டா எனக்கு எதிரே யார் இருப்பா? என்னை எதிர்க்கணும்னு நினச்ச ராஜ்யமும் சரி, என்னை எதிர்த்து அவனுங்க கூட கை கோத்த என்னோட பிரஜைகளும் சரி, யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு தெரியாமல் அழிக்க போகிறேன். இந்த சாம்ராஜ்யத்தையே அஸ்தமனமாக்க போகிறேன். எல்லாத்தையும் எரித்து கொல்ல போகிறேன். எல்லோரும் செத்ததுக்கப்புறம் இங்கே என்னை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல, என்ன பேசுகிறான் இவன் அப்படிங்கிறவன் நீங்கள் பார்க்க என்ன கேட்கவே பயங்கரமாக இருக்கா, அதிர்ச்சியாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கோ? ஏன்னா இந்த ராஜ்யத்துக்காக தானே இவ்வளவு பிரச்சனைகளையும் சம்மந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்துட்டையும். ஆனால் அசால்ட்டாக அதையவே முடிக்க போகிறேன்னு சொல்கிறானேன்னு தானே பார்க்குறேன். அப்படிங்கிறீங்க? பயப்படாத, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த ராஜ்யம் போனாலும் எனக்கிட்ட 5 ராஜ்யம் கிடைக்க போகுது. புரியலையா? ஆமாம், இப்போ என்னை எதிர்த்து நிற்கிற 4 ராஜ்யத்தோடதும் எனக்கு தானே சேரும். எரிஞ்சாலும் இந்த ராஜ்யம் அப்படியே தானே இருக்கும். இதுவும் சேர்த்து 5 ராஜ்யமும் எனக்கு தான். அப்படின்னு பார்க்குறீங்க? என்ன எனக்கு தெரியும் இந்த மாதிரி எப்போயாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரலான்னு. அதுக்கு தான் நான் எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பேன். இந்த சிம்மனை என்ன நினச்ச நீ? புரியல. இப்போ நான் இங்கேருந்து வெளியில் போனால் எனக்காக என்னோட ரகசியப்பட வெளியில் காத்துட்ருக்கு. இப்போ போனதும் நான் அவங்களோட கை கோத்து இந்த ராஜ்யத்தையே பொசுக்கிடுவேன். இங்கேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் எல்லா ராஜ்யத்தையும் கைக்குள்ளே கொண்டாந்துருவேன் அப்படிங்கிறான். அட பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும்
இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். அதனால தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்படி ஒன்று நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ அது எனக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்க. என்ன பாராட்டுவான்னு பார்த்தா அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்க. அவனும் ஒரு பேக் மாதிரி வச்சுருக்கான், ஹேண்ட் பேக் மாதிரி குட்டியாக. அதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறான். இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எல்லாம் பெட்ரோல் பாம் மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸாக இருக்குது. இது அப்படின்னு நீங்கள் பார்க்க இதெல்லாம் தான் அப்படியே தூக்கி போட்டு நெருப்பை பற்ற வச்சா போதும், ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் ஆனஞ்சு அஸ்தமனமாயிரும். இனிமே இங்கே நான் மட்டும்தான் ராஜா, என்னோட ஒரே ராணி நீ மட்டும்தான். என்ன இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்கிற, நீ சந்தோஷப்படாமல் அப்படியே பிரம்மா பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்க. எங்கடா சந்தோஷப்படுறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசோ அப்படியே. இவனை என்ன சொல்கிறது, அசால்ட்டாக எல்லாத்தையும் அழிக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கான். ஒரு நாட்டை காப்பாற்றவே நம்ம போராடிட்டுருக்கோம். இவன் என்னன்னா 4 நாடையும் சேர்த்து அழிக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கான். இதை கேட்டு நான் சந்தோஷம் வேறு படணுமா? இவன் மனுஷனே இல்லை, முழுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்து போய் அவனை பார்த்துருக்க. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? நான் கூட உன்னால் எனக்கு அழிவுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னால் எனக்கு அழிவெல்லாம் இல்லை. எனக்கு நான் தொடுறதெல்லாம் ஒன்றா மாறுறதுக்கு காரணமே நீ தான். நீ கூட இருக்கிறனால என்னால் எதையுமே சாதிக்க முடியும்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. இங்கே உங்களுக்கும் மனசுக்குள்ளே இவனை நம்ம கொல்லணும்னு நினச்சது தப்பே இல்லை, சரியான முடிவை தான் எடுத்திருக்கோம். இவெல்லாம் மனுஷனே இல்லை, இவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. 1000 வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்த மாட்டான். எப்படி திருந்துவான்? நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனாக இருந்தால் திருந்துவான். இவன் தான் அரக்கனாச்சே. நம்மளை மாதிரி இவனுக்கு ரத்தமும் சதையுமா இருந்தால் பரவாயில்ல, இவனுக்கு தான் இதயமே இல்லையே. எப்படி இவன் மனுஷ லிஸ்ட்டில் வருவாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அப்படி ஆத்திரமாக வருது. அவனும் அப்படியே உங்ககிட்ட சரி அப்போ நான் வரட்டுமா, இங்கே பாதுகாப்பாயிரு அப்படிங்கிறான். இவனுக்கு இதயமே இல்லை, ஆனாலும் காதல்னு ஒன்று எப்படி வந்துச்சு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. நான் போயிட்டு வர வரைக்கும் நீ பத்திரமாயிரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குட்டியாக ஒரு உடைவாள் வச்சுருக்கான். அதை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். இது எனக்கு எப்போவுமே கூட இருந்து உதவியாக இருக்கும், அதே மாதிரி இப்போ உனக்கு உதவியாக இருக்கும். இதில் கத்தி நொண்ணுமில்ல வந்து விஷம் தடவி இருக்கு. யாராவது ஒன்று ஏதாவது பண்ண நினச்சா இதால் ஒரே சொருகு அவன் பரலோகம் போகிறது கன்ஃபார்ம். இதை ஒன்று அப்படியே நெஞ்சில் சொருகுனுன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரமே முடிச்சிடும். ஏன்னா இதில் தடவி இருக்க விஷம் அவ்வளோ கொடியது, இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, உடனே உயிர் போயிடும் அப்படிங்கிறான். நீங்கள் கை நடுங்க அதை வாங்க அவங்க கையில் வச்சு அமுத்திட்டு இது உனக்கு பத்திரமா உன் கூட துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நிமிஷம் கிளம்ப அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படி தொட்டு பார்த்துட்டு இப்போ நிமிந்து அவனை பார்க்கறதுக்குள்ளே அங்கே ஆளே இல்லை, எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதுக்குள்ளே அவன் வெளியில் போயிருக்கான். டோர் லாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் கத்தியை கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இவனை திருத்தவே முடியாதா? திருந்தவே மாட்டானா? மனுஷனே இல்லாதவனா? இவனை எப்படி இவங்க அம்மா பெத்தாங்க? இவனை எப்படி கடவுள் படைச்சார்? சாத்தானாவா? உங்களால் ஏற்றுக்க முடியல. இவன் நல்ல மனுஷனும் இல்லை, மன்னரும் இல்லை, காதலனும் இல்லை, கணவனும் இல்லை. ஆனால் நீ நல்ல வீரன். உன் புத்தியை நீ நல்லதுக்கு பயன்படுத்தி இருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும், மக்களை நேசிச்சிருக்கலாம். ஏன் இந்த பிறவி உனக்கு எப்படி ஒரு முடிவு? உன்னை முதுகில் குத்தி கொல்கிற அளவுக்கு நான் கொடுமைக்காரியும் இல்லை, கேவலமான பிறவியும் இல்லை. அதனால் உன்னோட முடிவு உன் கையில், உனக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இந்த கத்தியை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். இங்கே அப்படியே ஜிமினா குதிரையில் ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கான். அவன் கையில் அந்த பாட்டில் பாம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே வரான். இப்போது அவனை நோக்கி அந்த 4 நாட்டு படையும் அப்படியே வரதை பார்த்துட்டு வாங்கடா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இப்போது அந்த பாம்ஸ் எல்லாம் எடுத்து வரவங்கள பார்த்து அப்படியே டக்குன்னு வீசுகிறான். அது அவன் மேலே பற்றாமல் அவன் குதிரையில் பற்றாமல் நல்லா பாதுகாப்பாக தான் வந்திருக்கான். ஸோ மற்றவங்க மேலெலாம் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நகர்ந்து போய் அங்கே அப்படியே தீக்குச்சியை பற்ற வச்சு போடுறான். அப்படியே குபுன்னு பற்றி எரியுது. குதிரை யானைன்னு இருக்கிற எல்லா மனுஷங்களோட சேர்ந்து எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தூரமாக போய் நின்று சிரிச்சிட்ருக்கான். அப்படியே பார்க்குறான் எரியதை பார்த்துட்டே. என்னடா நினச்சிங்க ஜிம்மினை அவ்வளோ ஈஸியாக அழிச்சிடலாம் நினச்சிங்களா? ஜிம்மின்றா அரக்கனுக்கே அரக்கண்டாய்வேன். என்னை எதிர்த்து இங்கே யாராலும் உயிரோடு இருக்க முடியுமா என்ன? என்னோடய சாம்ராஜ்யத்தை சமாதியாக்கி அதில் நீங்கள் நிலைநாட்டலான்னு பார்க்குறீங்களா? முடியாத காரியண்டா. நான் இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளோ நாளையும்
ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்ட்டு நிற்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெல்லாம் இறந்து போகிறத பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, இன்னைக்கு யாரும் தப்பிக்க முடியாது, எல்லோரும் முடிஞ்சு, நம்ம போகலாம், வந்த வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமின் இப்போ அவங்க குதிரையை அப்படியே தட்ட அது அங்கேருந்து இன்னும் ஸ்பீடாக அங்கேருந்து நகருது. அது அப்படியே அந்த நாட்டோட எல்லைக்கே வந்துடுது. இங்கே நீங்கள் அவன் சொன்ன வழியாக வெளியில் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தா ஃபுல்லாக அந்த நகரமே எரிஞ்சு எல்லாம் சாம்பல் ஆகிட்டுருக்கு. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்படி நாட்டையே அழிச்சிட்டானே அப்படிங்கிறது உங்களால் முடியல. அவனுக்கு நம்ம உண்மையாக நல்ல காதலியாக மனைவியாக இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் அவன் நம்மளை அப்படி இருக்க விட மாட்டான் போல். இத்தனை பேத்த கொண்டு நாட்டை சேதமாக்கினதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் ஜிமின். இது காதலியாக இல்லை, ஒரு நாட்டோட இளவரசியா, ஒரு அரசியா என் மக்களுக்கு நான் பண்ணுறது நீ பதில் சொல்லியே ஆகணும். என் உடம்புலேருந்து உயிர் போகிறதுக்குள்ளே உன்னை நான் வீழ்த்தியே தீர்வேன். காதலா நாடான்னு கேட்டால் நான் நாட்டு பக்கம்தான் நிற்பேன். என் நாட்டு மக்கள் அழைச்சதுக்கு பதில் சொல்லணும் ஜிம்மன்னு, பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. எங்கே அவனும் செம்ம ஹாப்பியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே குதிரையில் வர. இப்போ உங்களுக்கு தெரியுது, உங்களால் சிரிக்கக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் அவனுக்காக அப்படியே மூஞ்சில் லைட்டாக ஸ்மைல் வச்சு அப்படியே பார்த்துட்ருக்க. அவனும் குதிரையிலேருந்து வந்து அப்படியே முன்னாடி ஜம்ப் பண்ணி இறங்கி, என்னடி இப்படி பார்த்துட்ருக்க, உன்னை என்ன சொன்னேன், உள்ளே தானே பத்திரமா இருக்க சொன்னேன், நீ ஏன் வெளியே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க. நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்க கிட்டே வந்து உங்களை இழுத்து உங்கள் ஃபேஸ்லலாம் சந்தோஷமாக இருக்க. இனி என்ன ஆசைக்கு யாராலையும் முடியாது. ஆமாம், உன்னை உள்ளே தானே இருக்க சொன்னேன், எதுக்கு இங்கே வந்து வெளியே நின்றுட்டுருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீ யார் கண்ணில் பட்டுட்டா அப்படிங்கிறான். நீங்களும் இல்லை உள்ளதாக இருந்தேன், உங்கள் குதிரை சத்தம் கேட்டுச்சு, அதான் வெளியில் வந்தேன். ஓ, நீங்கள் போன காரியம், நான் போன காரியம் என்றைக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு, வெற்றி தான், ஜெயம் என்னதே. அங்கே பார், என்னோட நாடு எப்படி தங்கம் மாதிரி சும்மா தக்கன்னு மின்னுதில்ல. நான் போனது முடிஞ்சிருச்சு, நல்லா வெற்றியோடு வந்திருக்கேன், நாட்டை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே ஹாப்பியாக அவங்கள திருப்பி எரிஞ்சிக்கிட்டு இருக்க நாட்டை காட்டுறான். உங்களுக்கும் அவ்வளோ ஆத்திரமாக வருது, இப்படி ஒரு நாட்டையே தீக்கிரையாக்கிட்டு என்கிட்ட வந்து பெருமையாக பேசிகிட்ருக்கான், இவனால் எப்படி முடியுது அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோ. ஆமாம், பின்ன இருக்காதா, நினச்சதை நடத்தும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன் உனக்கு இல்லையா? நினச்சது நடந்துருச்சா? நான் நினச்சி என்னைக்கு நடக்காமல் இருந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடக்காமல் இருந்தது சரித்திரத்திலே கிடையாது. நான் நினச்சதான் நடந்துட்டுருக்கேன். தெரியல, கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரி எதிரிப்படையெல்லாம் கருகி சாம்பலாயிடுச்சு. இனி என்னை எதுக்க எந்த ராஜ்யமும் இல்லை. இந்த ஜிமின் வரக்க அவனை யாராலையும் மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்கள அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ண, அப்படியே அவங்கள கிஸ் பண்ண கிட்ட வரான். நீங்களோ உங்களுக்கு தான் மனசே இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவெல்லாம் மனசு இல்லாத இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை கிட்ட விடாமல் அப்படியே நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே நகர போகிறீங்க. அவனும் விடாமல் அவங்கள அப்படியே அழுத்தி பிடிக்க. உங்களால் முடியல, உங்களையும் மீறி உங்கள் கண்ணில் இந்த டியர்ஸ் வர. என்னடி அழுதுகிட்டே இருக்க, அன்னைக்கு என்னை பார்க்கும்போது நான் அழுகவே மாட்டேன், தைரியசாலி அப்படி இப்படின்னு சொன்னதான் ஞாபகம். ஆனால் இப்போ என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்க. என் வெற்றியை கொண்டாடுற விதமாக எனக்கு முத்தமலையாக பொழிஞ்சு என் கூட இருப்பேன்னு நினச்சா நீ என்னடா இப்படி அழுமூஞ்சி மாதிரி அழுதுகிட்டே இருக்க. சட்டன்னு பிடிச்சி ஜிமின் தலை ஏய் அப்படின்ட்டு அவன் அப்படி நிற்க. நீ எல்லாம் மனுஷனே இல்லை, என் கண்ணீர் உனக்கு நக்கலாக இருக்கா? இருக்காதா பின்ன? என்னால் ஒரு காதலியாகவும் நேர்மையாக இருக்க முடியல, ஒரு அரசியோ இளவரசியோ என் மக்களுக்கும் என்னால் நேர்மையாக இருக்க முடியல, என்னால் என் மக்களை காப்பாற்றக்கூட முடியல. என் கண்ணு முன்னாடியே மரணம் மூலம் எல்லாரும் செத்து மடிகிறாங்க, அதை பார்த்துட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி கஷ்டத்தில் வர என் கண்ணீர் உனக்கு எகத்தாளமாக இருக்கா? உன்ன மாதிரி ஒரு புனத்தினி கழுக நான் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் வேணாம். இந்த நாட்டுக்கு நீ பொறுத்தனே போதும், இன்னொருத்தன் வேணவே வேணாம். ஓ, அப்போ என்னடி பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறான். ஒன்று கொல்ல போகிறேன், குத்தி கொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் கொடுத்த அதே வாழை எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் நிற்க. ஹோ அப்படியா? அப்படின்ட்டு அவன் நிற்கிறான் நெஞ்சு நிமித்திக்கிட்டு. உங்களால்
சொல்ல தான் முடிஞ்சு செய்ய முடியல. கையெல்லாம் நடுங்க, கண்ணில் டியர்ஸ், அப்படியே உதட்டெல்லாம் துடிக்க. குத்த போகிறேன் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. கை நடுங்குது, கண்ணில் வேற அழுக. கண்ணை தொடச்சிட்டு குத்து. எங்கேயாச்சும் மாற்றி குத்திருப்பார. இது வயிறு, இது நஞ்சு அப்படின்னு சொல்லி அவனே இடம்லாம் காட்டுறான். நீங்களோ அவனை பார்த்து, என்ன இது வெறும் கண்ணீர் இல்லை, இறந்து போனாங்களே அவங்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு வர ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இப்போ கூட உன்னை எதுவும் பண்ண முடியல, என் நிலைமை நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டு அப்படி நான் தான் முன்னாடியே சொன்னனே, மூளை சொல்கிறத கேளு, மனசு சொல்கிறத கேட்காத. அதனால் எது என்ன சொல்லுதோ அதை செய். அது என்ன இப்போ சொல்லுது, என்னை குத்தி கொள்ள சொல்லுதா, குத்து அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அவனே எடுத்து அவன் செஸ்ட்டில் குத்திக்கிறான். நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் அவனே பார்த்துட்ருக்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.